அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா TDS வெர்சஸ் ஹார்ட்னஸ். அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸை TDS நினச்சிப்போம், TDS ஹார்ட்னஸ் நினச்சிப்போம். ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் தான். ஹார்ட்னஸ் வேறு, TDS வேறு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோவும் வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் TDS அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அதோட ஷார்ட் தான் வந்து நம்ம TDSன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த TDS அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய வாட்டர் சாம்பிள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் dissolved solids, dissolved minerals இருக்கோ, concentration of dissolved minerals, dissolved solids in a water sample we call as total dissolved solids, TDS. ஓகேங்களா? ஸோ இந்த TDS வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ppm மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து மில்லிகிராம் பர் லிட்டரில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ TDSனா என்ன அப்படின்னா dissolved solids, concentration of dissolved solids, concentration of dissolved minerals in the water sample is TDS. ஓகே, ஸோ ஹார்ட்னஸ் வரும். ஹார்ட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது அயனைஸ்டு மினரல்னு சொல்லுவோம்ல, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது கால்சியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட்ஸ் வரும்ல, அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹார்ட்னஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்னஸ் வந்து இப்போ ரொம்ப வந்து ஒரு வாட்டரோட ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும். இப்போ பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேல் ஃபார்மேஷன். இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நம்மளோட அப்ளைன்ஸ் எடுத்துக்கோங்க, கெய்சர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து உங்களுடைய வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க. அது ஸ்கேல் ஃபார்மேஷன் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து வரும். கால்சியத்தாலையும் ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும், மெக்னீஷியத்தாலையும் ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் வரும். சரிங்களா? ஸோ இதோட யூனிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ppm அண்ட் மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கெய்சரோ இல்லைனா வந்து உங்களுடைய அந்த வாஷிங் மிஷினையோ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுற வராங்க, வாட்டர் சாம்பிள் லைட்டாக எடுத்துகிட்டு அதில் TDS மீட்டர் வச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ppm இல்லை மில்லிகிராம் பர் லிட்டரில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 200 மில்லிகிராம் பர் லிட்டர் உங்களுடைய வாட்டரோட வந்து அதோட லெவல் இருக்குது, TDS லெவல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல 200 கிராம் ஆஃப் என்ன இருக்கு, டிசால்வ்டு சாலிட்ஸ், டிசால்வ்டு மினரல்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு மீனிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 200 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்றது நம்ம சொல்றது. சரிங்களா? ஸோ அப்போ TDS அப்படின்னா வேற அண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னா வேற. ஸோ ஹார்ட்னஸ் அண்ட் TDSனா என்ன அப்படின்ற சின்ன ஒரு 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 அவுட்லைன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டட் நிறைய வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.